வணக்கம் பிரதர். ஹாய் ஸ்டீவ். பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் எப்போ போவார் அப்படின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான அந்த பதில் அப்படின்றது நம்ம பேசும்போது நமக்கு கிடைச்சிது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருந்தீங்க. அதாவது பெரம்பூர் ஏரியா டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் முதலமைச்சருடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு அடுத்த சில நாட்களில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன? பெரம்பூர் ஒரு ஸ்டார் கான்ஸ்டுவன்சியாக மாறிடுச்சு. சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் ஜெயிச்ச உடனே இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அந்த கான்ஸ்டுவன்சிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரோ யாருமே இருந்ததில்லை. ஸோ சிஎம் இப்போ இருக்கிற சிஎம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார் கேண்டிடேட் பெரம்பூருக்கே. இப்போ சிஎம்மாகவே ஆகிட்டார். ஸோ நேச்சுரலி அந்த தொகுதி ஒரு ஸ்டார் கான்ஸ்டுவன்சியாக மாறப்போகுது. மாறணும். அது எல்லாருமே அந்த மக்களோட எதிர்பார்ப்பும் இருக்கும், விஜயோட தொகுதி எப்படி என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சென்னையில் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி தான். சென்னைக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதோட ஆணையர் சமீரன் போய் பார்த்துருக்காரு. ஒரு 3 days முன்னாடி பெரம்பூர் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணார். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அதுக்கு லேண்ட் என்ன, அதுக்கு என்னன்னு பார்த்தாரு. ஸோ மாநகராட்சியோட திட்டம் என்னன்னா ஒரு 100 crores கிட்ட, மோர் தென் 100 crores சொன்னாங்க. ஆக்சுவலி மோர் தென் 100 crores வர்த் ப்ராஜெக்ட் பெரம்பூருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு. அந்த பெரம்பூர் சைடில் பார்த்தீங்கன்னா லோவர் இன்கம் நெய்பர்ஹுட்ஸ் அதிகம், ஸ்லம் போர்ட்ஸ், ரீசெட்டில்மெண்ட் காலனிஸ், உழைக்கப் தட்டு மக்கள், அதுலேருந்து வர இளைஞர்கள். ஸோ அவங்களுக்கு மெயினாக முக்கியத்துவம் ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அதனால் இந்த கிராண்ட் நார்தர்ன் ட்ரங்க் ரோடுன்னு இருக்குது. சென்னையோட ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் ஹைவே அதுதான். அண்ணா சாலை, பூந்தமல்லி ரோடெலாம் அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ ஜிஎன்டி ரோடு அங்கேருந்து மாதவரம் போகுது. ஸோ அந்த ஜிஎன்டி ரோடுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஸ்டேடியம், கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஷட்டில், இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஸோ அதை தவிர்த்து இப்போ பெரம்பூரில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு ஸ்டான்லி தான் போகிறாங்க. அது ரொம்ப தூரம், அங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகிடும் டிராஃபிக்கில் போகிறதுக்கு. நீங்கள் ஸ்டான்லி விட்டிங்கன்னா கொளத்தூர் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல், இல்லைனா தண்டையார்பேட்டில் கம்யூனிகபிள் டிசீஸ் ஹாஸ்பிட்டல், 3 தான் பெரிய ஹாஸ்பிட்டல். பெரம்பூருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் வேணும், இன்பேஷண்ட் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் பேஷண்ட்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் 3 floors ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போகிறாங்க. அதுக்கு ஒரு லேண்டு பார்த்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வியாசர்பாடி லேக் இருக்காங்க, பாண்ட் இருக்குது, அதை தூர்வாரி ஒரு ரெக்ரியேஷன் வாக்கிங் போகிற மாதிரி மாற்றணும். இப்போ ரொம்ப பழுதடைந்திருக்கு அந்த லேக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் கோர்ட் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நார்த் அவென்யூ ரோடு, எம்கேபி நகர், அங்கே தான் சிஎம்மோட இந்த ஒர்க் ஸ்டேஷன் பணிமனைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க எலெக்ஷனுக்கு. அங்கே தான் அந்த ரோடு பக்கத்தில் தான் வச்சாங்க. ஸோ அந்த நார்த் அவென்யூ ரோடில் அந்த அண்ணா நகரில் இருக்குது தெரியுமா, அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட், அந்த ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி கொண்டு வர போகிறாங்களா? ஆமாம், ஒரு நார்த் அவென்யூ ரோடில் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஒரு 230 meters அந்த ரோடு. ஸோ அங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் கொண்டு வரலாம். ஏன்னா அந்த ரோடு ரொம்ப வைடு, பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது ஏன் பயன் இல்லாமல் இருக்குது? அங்கே ஒரு வெண்டிங் ஜோன் ஆகணுன்றது 2024 ரீஜனல் டெப்யூட்டி கமிஷனர் ஒருத்தர் இருந்தார் அங்கே, ரவி தேஜா அப்படின்னு. ஸோ அவர் அப்போ அங்கே கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா அவருக்கு இருந்துச்சு, அந்த ஆர்டிசியாக இருக்கும் போது. ஸோ அப்போ அந்த ஐடியா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஏன்னா அதே அதிகாரிகள் தானே இருக்காங்க. இப்போ இருக்க கமிஷனராக அப்போ ஒர்க்ஸாக இருந்தார், டிசி ஒர்க்ஸாக இருந்தார். ஸோ அந்த ஐடியாஸ்லாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1950-60 காலகட்டங்களில் கார்ப்பரேஷனால் தொடங்கப்பட்ட பள்ளிகள் இன்னைக்கு ரொம்ப ஏஜ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரினோவேட் பண்ணுறதுக்குமான அந்த அலோகேஷனும் சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. அது என்னது? ஆமாம், கண்டிப்பாக. சிஎம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காருன்னு அதிகாரிங்க சொன்னாங்கன்னா, பழைய மாநகராட்சி பள்ளிகள் எல்லாமே மாடர்னாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. மாநகராட்சிக்கு அது ஒரு திட்டம் இருக்குது, சென்னை ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வரைக்கும் ஃப்ரெஞ்ச் பேங்க் ஃபண்டிங்கில் ஒரு 20+ ஸ்கூல்ஸ் இடித்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலோட பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ இங்கேயுமே ஒரு 4 ஸ்கூல் அப்படி 3-4 ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாம் 1950 to 1960 டைமில் கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் சென்னை ஸ்கூல்ஸ் ஸ்கீம் கீழே கொண்டு வரணும். அது சென்னை ஸ்கூல்ஸ்ன்னு தான் இருக்கும், அது மாநகராட்சி நடுநிலை பள்ளி அப்படின்னு இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த ஸ்கூலில் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸ்டெம் கோச்சிங், கிரிக்கெட் கோச்சிங், அதே மாதிரி இந்த ஐஐடி, ஜேஇஇ, ஐஐஎம் இங்கே போகிறதுக்கான ஹை ஸ்கூல் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் இதுவும் இருக்குது. ஸோ அப்படி மாற்றணும் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. ஃபண்டிங் ஃபாரின் பேங்க் ஃபண்டிங் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 100 கோடிக்கு மேலான ஒருத்தான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சென்னை மாநகராட்சி தான் இதை கையாள போகிறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஃபண்டிங் அப்படின்றது எப்படி மொபிலைஸ் பண்ணுவாங்க ஓவரால்?
ஃபண்டிங் வந்து ஜென்ரலி ஒரு கஷ்டமான விஷயம் தான் மாநகராட்சிக்கு எப்பவுமே. ஏன்னா அதோட 8000 கோடி வருவாயில் ஊதிய அந்த ஸ்டாஃபோட சேலரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸு, பில்லு, டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கே போயிடுது ஒரு 6000 கோடி மேலே. ஸோ மீதி 2000 கோடி தான் இருக்குது. அதில் வந்து அவங்க பே பண்ணுற லோனு, டியூஸு நிறைய போயிடும். ஸோ இதுக்கு வந்து கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிராண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்றைக்குமே கிராண்ட் கொடுக்கும் மாநகராட்சிக்கு. யூனியன் கவர்மெண்ட்டும் கொடுக்கும் ஆக்சுவலி. பட் யூனியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிராண்ட் வந்திருக்கு சம்டைம்ஸ், பட் சம்டைம்ஸ் வந்ததில்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்பாங்க யூஸ்வலி 100 crores 200 crores அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து ஒரு பங்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து ஃபாரின் பேங்க் லோன்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு KFW பேங்க் இருக்குது, ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது, அப்புறம் ஜைகா ஜாப்பனீஸ் பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து வேர்ல்டு பேங்க் கூட இருக்குது. இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் ஜென்ரலி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே. ஸோ டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த பேங்க்ஸை ரீச் அவுட் பண்ணலாம், அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மாநகராட்சிக்கு இருக்கிற ரெவென்யூலேருந்து கேபிட்டல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். அது சின்ன அமௌண்ட்டு தான். அதுல இருந்தும் சின்ன சின்ன வேலைகள் அதில் பண்ணலாம். இப்போ இந்த வியாசர்பாடி லேக் ரெஸ்டரேஷன்லாம் சின்ன செலவு தான் இருக்கும். அதெல்லாம் மாநகராட்சி செலவுலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. பெரம்பூர் அப்படின்றது ஒரு சட்டமன்ற தொகுதி தான். என்னதான் அது ஒரு முதலமைச்சருடைய தொகுதியாக இருந்தாலும் அதற்கான செலவினங்களை வந்து மாநகராட்சி வந்து ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் ஒரு 100 crore ப்ளஸில் வந்து எப்படி செலவு பண்ண தயாராக இருப்பாங்க? இப்போ மாமன்ற கூட்டத்தில் இது தொடர்பான விவாதங்கள்லாம் வரும் தானே? கண்டிப்பாக வரும். எப்படி வந்து நீங்கள் ஒரு தொகுதிக்கு மட்டும் பண்ணுவீங்கன்னு. பட் யூஸ்வலி ஒரு சிஎம் தொகுதினா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட தொகுதியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவர்க்கிங் ஸ்பேஸுன்றது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. 2வது கோவர்க்கிங் ஸ்பேஸும் அங்கேயே தான் பண்ணாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து அங்கே 70 feet ரோடுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து மாடர்னாக பண்ணி அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் டெமாலிஷ் பண்ணிட்டு நல்லா கட்டினாங்க, புது லைப்ரரிஸ். ஸோ சென்னையில் 16 தொகுதியில் அப்போ கூட இந்த சிஎம் கான்ஸ்டுவன்சிக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து எல்லா தொகுதிக்கும் ஈக்குவலாக தான் பண்ணணும். பட் ஜென்ரலி அது சிஎம்னால ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கவுன்சிலில் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் இருந்தால் எழுப்ப வாய்ப்பு இருக்குது. பட் அது இல்லைனா கூட மற்ற தொகுதிக்கு இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது சிஎம் தொகுதினால அது ஒரு செய்தியாக நம்மளுக்கு வருது. ஒரு ஆணையர் அங்கே போகிறாரு, பார்க்குறாரு, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா அது சிஎம் தொகுதினால ஒரு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 100 கோடி நம்ம சொல்கிறோம். பட் இது இல்லாமல் மற்ற தொகுதிக்கு வந்து என்னென்ன மாதிரி திட்டங்கள் வரும் அப்படின்றத தொகுதி வாரியாக பண்ணாமல் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுவாங்க. இப்போ டி நகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர் வரும் ஒரு தொகுதிக்கு. ஸோ முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லா தொகுதிக்குமே வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இப்போ சென்னை ஆணையர் சமீரன்ட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க. அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எந்த டைம் ஃப்ரேமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாரா? இந்த வருஷமே வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஆரம்பிச்சிடும். பேப்பர் ஒர்க்லாம் உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஈஸியான ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு அது இல்லாமல் இந்த லேக் ரெஸ்டரேஷன்லாம் வந்து இந்த வருஷமே ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து ஒரு 2 yearsக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க டெட்லைன். பெரம்பூரை பொறுத்தவரையில் வந்து உழைக்கும் மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இன்னும் வந்து பெரம்பூரில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? அதை ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா? டெஃபினெட்லி பெரம்பூரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தாண்டி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்தோ பார்ட்லி திருவிக நகரில் வந்தால் கூட அது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு டெர்மினல் ஆக்கணும், பிளாட்ஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ட்ரெயின் வந்து நிறைய ட்ரெயின் நிற்கணும், அதெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சிஎம் வந்து அதை வலியுறுத்தணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த பெரம்பூர் ஸ்டேஷன் லெவலில் பெரம்பூர் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் சென்னைக்கு. எவ்வளோ ஐடியிலேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. சபர்பன் ப்ளஸ் ஸ்டேட் ட்ரெயின்ஸும் அப்படி தான் போகுது. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொடுங்கை ஒரு குப்பை கடங்கு வந்து பெரம்பூருக்குள்ளே தான் வரும். அது வந்து உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த குப்பை கடங்கு 3000 டன் வேஸ்ட் கொட்டப்படுது. அங்கே வந்து இப்போது வேஸ்ட்டை எரிக்கிறதுக்கு இன்சினரேஷன் பிளான்ட் வேறு வைக்கிறாங்க. ஸோ அந்த குப்பை கடங்கை கிளியர் பண்ணி ஏர் ப்ரீதிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் மக்களுக்கு அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னொன்று நினச்சிங்கன்னா வியாசர்பாடி ஃபுல்லாக ஸ்லம் தான் உங்களுக்கு. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஹவுசிங் போர்டு ஸ்லம் போர்டில் வீடு கட்டி கொடுக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த வியாசர்பாடி இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் இந்த குடிக்கும் தண்ணியில் வந்து சூவேஜ் கண்டாமினேஷன் இருக்கும் நிறைய. ஏன்னா சூவேஜ் வாட்டர் பக்கத்தில் ஓடும். ஸோ க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த அடிப்படை தேவைகளும் இன்னும் தீர்க்க வேண்டியது இருக்காங்க. பிகினிங் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது முதலமைச்சர் வந்து எப்போ பெரம்பூர் போகிறாரு அப்படின்ற தகவல் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, என்றைக்கு வந்து பெரம்பூருக்கு அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூருக்கு வந்து முதலமைச்சர் போக போகிறாரு? சிஎம்க்கு வந்து இப்போ அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. அவர் வந்து கரூர் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட் கேட்டிருக்காங்க. இந்த மாதத்துக்குள்ளே போயிடுவார்
அப்படின்னு சொல்கிறாங்க. போய் மக்களை சந்திப்பார் அப்படின்றாங்க. ஸோ பெரம்பூர் மக்களை பொறுத்தவரையில் 100 கோடிக்கு மேலான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் செய்து கொடுக்க போகிறார் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிகிறது. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பெரம்பூரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன நடந்துட்டுருக்கு, என்னென்ன ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை மாநகராட்சி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ பெரம்பூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.